ஒன்றுமே புலப்படவில்லை. ஓட்டினார் காடுபுர வாசம். என்ன செய்வது? திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மனதிலே ஒரு சிறு யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. உன்னுடைய வருங்கால கணவனாகப்பட்டவன் லக்கண குமாரன் ஓதினாலும் சரியே, எனக்கு ஒருபோதும் திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். திருமணம் வேண்டாமா? அபிமன்யு மாமாவிற்கு, அபிமன்யு மாமாவிற்கு அபிமன்யு மாமா மாமா வருகின்ற சுக்கிரவாரம் எனக்கும் ஹஸ்தினாபுரத்து வேந்தனாகிய துரியமனுடைய மகனாகிய லக்குணுக்குமாருக்கும் திருமணம் செய்வதாக என் தந்தையார் கோடி பரியத்தை பெற்றுவிட்டார். இந்த திருமணத்தில் சற்று இடம் எனக்கு விருப்பம் என்பதே கிடையாது. என் ஆசை இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த கல்யாண பந்தக்காலில் வந்து அந்த பெரியவர்கள்லாம் பந்தக்காலே பிடித்து கட்டி எந்தனுக்கு நிமித்தம் சிறுசன் மீது எரிதலை தான் முட்டி வந்துமே அபிமன்யு மாமா நீங்கள் என் மனமது செய்யாவிட்டார் சுந்தரியால் எரியும் அக்னி வேள்வியே விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இப்படிக்கு கண்ணீருடன் ஆசை காதலி கமல சுந்தரி, ஐயோ இதுக்குதான் நானே வெளியே வராதா உன்னை பார்த்து எல்லாருமே கண்ணு வைக்கிறாங்க. பாருங்கம்மா, காட்டுக்கு சென்ற இடத்தில் கண்டினே ஒரு நிருபத்தை படி கமல சுந்தரிக்குத்தான் இந்த அபிமன்யு, இந்த அபிமன்யுக்குத்தான் இந்த கமல சுந்தரி என்ற ஆசை வார்த்தையை கூறி வளர்த்து உன் மீதான காதல் ஆலமர விருச்ச போல அங்கத்திலே பரவி இருக்கும் பொழுது என்னை விட்டு சாக துணிந்து விட்டாயா சுந்தரி? வல்லரக்கன். ஆமா, அப்படியா? அந்த அரக்கனை கொண்டது யார் என்று சொன்னால் என்ன செய்வாய்? என் தாய் மாமனை கொண்டு எவனாக இருந்தாலும் செய்ய அவனை நான் சும்மாக விடுவதாக இல்லை.